Hello friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNA கவுன்சிலிங் 2024ல ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங் process ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் அந்த process என்னைக்கு நடக்க போகுது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் process இருக்கு, அண்ட் இந்த ரவுண்ட் 3 பத்தி கம்ப்ளீட்டா டீடைல் வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 3ல எந்த கட் ஆஃப் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னா 77.5ல இருந்து 141.955 வரைக்கும் இந்த கட் ஆஃப்ல இந்த ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 92,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 3ல வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. ஆனா கண்டிப்பா காம்படிஷன் ஹெவியா இருக்கு. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணணும், அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 ஆகஸ்ட் 23 மார்னிங் 10 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்னில இருந்து எது வரைக்கும் டைம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 25 பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock கூட நம்ம லாக் பண்ணி அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வைக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆகஸ்ட் 26 வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ன்றதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்போம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நிறைய பேருக்கு ரவுண்ட் 2 ரவுண்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலாட்டட் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, எதெல்லாம் வரக்கூடாதுன்றதையும் நம்ம வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். அண்ட் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜஸ் வந்திருக்கு, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்கா பண்ணலன்னா நாட் அலாட்டட்னு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதை நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், என்னெல்லாம் காலேஜஸ் வைக்கலாம், டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி வச்சா உங்களுக்கு கிடைக்கும்ன்றதையும் உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். அது வந்து நம்பரையும் ஃபோன் நம்பரையும் டிஸ்பிளே பண்ணி நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே கன்ஃபார்ம் அண்ட் அக்செப்ட்ன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இருக்கும். அதுக்கப்புறமா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போறோம்ன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்க போது. அண்ட் இந்த உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும். அந்த 5 ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த 26 ஆகஸ்ட் 26 ஆகஸ்ட் 27 இந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோட கன்ஃபர்மேஷனை நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ன்றது உங்களுக்கு ஆகஸ்ட் 28 உங்களுக்கு காலையில 10 மணிக்கே வந்து வந்துடும். ஆகஸ்ட் 28 10 மணிக்கே வந்து யாரெல்லாம் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின், இப்போ எனக்கு வந்து காலேஜ் ஓகே நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னவங்களாம் வந்து அந்த 28 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். நீங்க அதுக்கப்புறமா 5 நாள்ல காலேஜை போய் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீங்க காலேஜ்ல போயிடலாம். ஆனா வந்து இப்போ அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டை கொடுத்துருப்பீங்களா, அவங்களாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து TFC சென்டருக்கு போகிறதுக்கான உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த 28 இருந்து உங்களுக்கு அடுத்த செப்டம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலேஜஸ் போய் அலாட்மெண்ட்டை கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். இதே அப்வர்ட் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க வந்து TFC சென்டரை விசிட் பண்ணணும் கண்டிப்பா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ன்றது செப்டம்பர் 4 வரும். அதுக்கப்புறம் 4 வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் காலேஜஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வீடியோட நடுவில் சொல்லியிருந்தேன் இந்த நாட் அலாட்டட் வருது, எதனால வருதுன்றது பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ் கொடுத்துட்டு CSE IT இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதுவும் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-100 சாய்ஸ் லிஸ்டோட முடிச்சிடுறாங்க. 50-100 சாய்ஸஸ் தான் வைக்கிறாங்க. அந்த 50-100 சாய்ஸஸையும் வந்து எப்படி கொடுக்கணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 சாய்ஸஸ் நீங்க கொடுக்குறீங்க, அந்த 50 சாய்ஸஸ் எப்படி இருக்கணும்ன்றதையும் அது சில பேருக்கு தெரியாமையே கொடுத்துட்றாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. அது எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணுன்றதையும் நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல நான் சொல்றேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.